சமூக ஆர்வலர் சந்தானம் ஐயா அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா செய்தி தொகுப்பு. சென்னை அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் தன் வாழ்நாள் முழுவதும் பொதுமக்களுக்காக சேவை செய்து வரும் மாமனிதர் மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் ஐயா அவர்கள். அப்பேற்பட்ட மாமனிதர் சந்தானம் ஐயா அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா குரோம்பேட்டை நியூ காலனி குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. மேலும் சமூக ஆர்வலர் சந்தானம் ஐயா அவர்கள் குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம், திருநீர்மலை போன்ற அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளையும் இவரின் முயற்சியால் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியிட்டு அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிவித்து மக்கள் வைக்கும் கோரிக்கைகளை அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து பல போராட்டங்கள் நடத்தி கடந்த 50 வருடங்களாக பொதுமக்களுக்காக சேவை செய்து வருகின்றவர்தான் ஐயா டாக்டர் சந்தானம் அவர்கள். மேலும் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை பகுதிகளில் உள்ள அனைத்து ஏரிகளையுமே சுத்தம் செய்வதற்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கும் பல முயற்சிகள் எடுத்து ஏரிகளை பாதுகாப்பாக இருப்பதற்கு இவரை போன்ற சமூக ஆர்வலர்கள் இந்த நீர்நிலைகளை காப்பாற்றி வருகின்றனர். இப்பேற்பட்ட மாமனிதருக்கு 88 வயது ஆனாலும் இளைஞர் போல் பம்பரமாக எல்லா பகுதிகளையும் சுற்றி வந்து பொதுமக்கள் சேவை செய்வதில்தான் தன் குறிக்கோளாக கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர் சந்தானம் ஐயா அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா இன்று அவர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள், மருத்துவ டாக்டர்கள், மூத்த குடிமக்கள், பொதுஜன நல விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள், எண்ணற்ற மக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டும் சென்றனர். அதன் பிறகு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அறுசுவை விருந்தளித்து அவரது குடும்பத்தினர் மகிழ்ந்தனர்.
எல்லாருமே ஒரு சிறந்த மனிதர்களாக இருக்க முடியும். நமக்கு தெய்வ பக்தி இருக்குது, தேசபக்தி இல்லை. இந்த தேசபக்தி இல்லாதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முகல்ஸ் ஆண்டாங்க, நம்ம கோயிலெல்லாம் இடிச்சாங்க. இதற்கு அடிப்படையான காரணம் தேசபக்தி ஊட்டப்படவில்லை. படிக்கிறது கூட எல்லாமே அதிலேருந்து ஆரம்பம். என் தேசம், என் மண், இந்த மண்ணை நேசிக்கிறேன், இந்த தேசத்தை விரும்புகிறேன். மகாகவி பாரதி அவர் சொல்லியிருந்தது தேசபக்தி தானே. தேசபக்தி உந்துதனால் தான் சொல்றோம். சொல்லணி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. எதுக்காக வல்லமை கேட்கிறோம்? நம்மெல்லாம் நமக்கு ஓணும், அது ஓணும், சாமி கிட்ட கேட்பறல்ல. பாரதி வித்தியாசமா கேட்கிறான். இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே வல்லமை தாராயோ, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். ஒரு நல்ல கவிஞனாக என்னை படைத்து விட்டு உப்பு புளி முலாய்க்கு என்னை சொல்லி வேதனைப்பட வைக்கிறியே, நியாயமா? செல்லம்மா உடுன்னு விட்டத்துல அவர் உள்ள போய் சிவசக்தி கிட்ட கண்ணீர் வடிச்சு சொல்றாரு, என்னை ஏன் இப்படி படைச்ச? உலக மகா கவிஞனா படைச்சிட்டு உப்பு புளி முலாய்க்கு கட்டப்பட வச்சியடி, சொல்லடி. அந்த உரிமை எந்த தெய்வத்துக்கிட்ட ஒருத்தர் அவர் சொல்றாரு, சிவன் அவர் பரசக்தி வழிபடுவது. அதனால அவர்கிட்ட உரிமையை எடுத்து சொல்றாரு. எதையும் நான் கேட்கல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தான் வாழல, தன் உப்பு புளி மிளகா இல்ல, அன்னைக்கு அரிசி கிடையாது. அந்த நிலையில ஒரு மகாகவியை படைத்த இந்த பூமி அவன் சொல்லுவதெல்லாம் மீண்டும் மீண்டும் நானும் என் மண்ணும் நல்லா இருக்கணும், இந்த தேசத்தை நேசிக்கணும். இதுதான் என்னுடைய செய்தி. தேங்க்யூ.